இன்னியோட உன் கதையே முடிஞ்சது. உன்னால நாங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும். நீ பண்ண திருட்டுத்தனத்தினால பத்திரிக்கையில எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தி எழுதுறாங்க. உன்னை உத்தமன்னு நம்புற ஏன் மக இப்ப லாக்அப்ல இருக்கா. நல்லா இருந்த குடும்பத்துல என்னைக்கு நீ வந்து சேர்ந்தியோ அன்னில இருந்தே என் நிம்மதி, மானம், மரியாதை எல்லாமே போச்சு. இனிமே உன்னை விட்டு வச்சா என் மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம சாக வேண்டியதுதான். உன்னை ஒழிச்சு கட்டினாதான் எல்லாம் சரியா வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்றதுனால எதுவும் மாற போறதில்ல. நீங்க தான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆகும். நான் என் மரியாதை எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனி ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. உங்க மான மரியாதை போனதுக்கு நான் காரணம் இல்லை. இதுக்கெல்லாம் மேல நீங்க என்ன சுட்டாலும் நீங்க எழுந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நான் நிரூபிக்கிறேன். அடேங்கப்பா, நீயே என்ன சிக்கல்ல மாட்டி விடுவ, அதுக்கப்புறம் நீயே என்ன காப்பாத்துவியா? போடா ஃப்ராடு. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், இந்த நகையெல்லாம் வீட்டில் வச்சுக்காதீங்க, இதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நீங்க தான் கேட்கல. சரி, அதை விடுங்க. இந்த நகையெல்லாம் யார் எடுத்தாங்க, எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் நிரூபிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். நீயே நகைங்களை திருடிட்டு நீயே அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றியா? இத நான் வேற நம்பணும்? உன்னை நம்பறதுக்கு நான் ஒன்னும் பழைய சாமுண்டீஸ்வரி கிடையாது. நீ போய் சேரு, அதுதான் எல்லாருக்கும் நிம்மதி. ஈஸ்வரி, அம்மா விடுங்க. அம்மா அத்தா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா. கோவத்துல தப்பு பண்ணாதீங்கம்மா. இல்ல, இவனை சுட்டாதான் எனக்கு நிம்மதி. யாரும் என்ன தடுக்காதீங்க. அம்மா அத்தா. ஈஸ்வரி, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? மாப்பிள்ளை சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இருக்கிற பிரச்சனை என்ன அதிகமா தான் ஆகும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மாப்பிள்ளை மேல உள்ள கோபம் கண்ணு மறைக்குது இல்ல? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இவர் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க?